தனதனத் தோழா சங்கரா சூலபாணியே தானுவே சிவனே கனகனற்றூனே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரர் சேகரனே உணுனகடல் இணையன் நெஞ்சினுள் இனிதாய் தொண்டனேன் நுகருமா நுகரே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். 9ஆம் திருமுறை இசை வடிவாக அமைக்கப்பட்டிருக்குது. எல்லா திருமுறைகளிலையும் பண்கள் இருக்கின்றது போன்று 8ஆம் திருமுறைகளில் அவை இல்லை. ஆனால் 9ஆம் திருமுறையில் இந்த பண் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு திரு இசைப்பா என்று தனி ஒரு நூலாக 9 அருளாளர்களால் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் யார் யாருக்கெல்லாம் தோழனாக இருந்தான் என்று கேட்டுகின்ற போது சுந்தரருக்கு தோழனாக இருந்தான். அதே போன்று குபேரனுக்கு தோழனாக இருந்தார். எல்லோருக்கும் செல்வத்தை கொடு என்பதற்கு இறைவன்தான் குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த குபேரன் மூலமாக எல்லோருக்கும் அந்த செல்வத்தை அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையார் அகலாத செம்பற்சோதி. இதில் செல்வாய செல்வம் என்பது பிறவா நெறி, அந்த பிறவா செல்வம், அந்த முத்தி செல்வம், அந்த செல்வம் தாம் மட்டுமே வைத்து கொண்டு எல்லோருக்கும் கொடுக்கின்ற பதத்தை வைத்திருக்கிறார். மற்ற இம்மை உலக வாழ்விற்குரிய செல்வங்களை எல்லாம் குபேரன் மூலமாக கொடுத்து எல்லோருக்கும் கொடுத்து அவரவர் வினைவெடிக்கு தக்கவாறு அவர்களை அனுபவிக்க செய்ய தன்மையை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆகையினால் தனதனத் தோழா குபேரனுடைய நண்பனே சங்கரா, சங்கரா என்பது கருணை உடையவனே, சூலபாணியே தன்னுடைய கையிலே சூலத்தை தாங்கி இருக்கின்ற இறைவனே, தானுவே, தானு என்பது தான் மாலயன் என்று தானுமாலயன் என்று ஒரு சிவாலயம் நம்முடைய சுசீந்திரத்திலே திகழ்கின்றது. அதனால் அந்த தானு நிலையில் இருக்கின்ற மங்கள வடிவமாக இருக்கின்றவன், கற்பக மரமாக இருக்கின்றவன். அதிலே அந்த முருகப்பெருமான் தானு என்று சொன்னால் அந்த நிலையிலே ஒரு ஸ்தம்பமாக இருக்கின்றவன் தானுவே. சிவனே, சிவன் என்பது மங்களங்களை அருளுகின்றவன் என்று பொருள். கனகநற்றூனே, பொற்றூன் என்று சொல்லுவோம். வைரத்தூண் பொற்றூன் என்பதெல்லாம் இறைவனுக்குரிய தன்மை. ஏன்னா வைரத்தூணே என்று திருமழப்பாடியிலே நமக்கு நாவுக்கரசர் காட்டுகின்றார். அந்த வகையில் கனகநற்றூனே கற்பக கொழுந்தே, கற்பக மரமாக விளங்குகின்ற இறைவன். ஏன்னா கற்பக மரமும் காமதேனுவும், காமதேனு சொன்னதை கொடுக்கும், கற்பக மரம் நினைத்ததை கொடுக்கும். அதன் கீழிருந்து ஒருவர் என்ன நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் நமக்கு கொடுப்பது கற்பகம். அது மாதிரி இறைவனுடைய திருவடி சன்னதியில் நாம் நின்று கொண்டு எதையெல்லாம் கேட்கின்றோமோ அதையெல்லாம் நமக்கு கொடுக்கின்ற தன்மையினால் அவன் கற்பக கொழுந்தாக விளங்குகின்றான். கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே என்று கரும்பு என்பது கணைக்கு, அதுக்கு கண் என்று ஒரு சான் அளவிலே கரும்புக்கு கணை கரும்பு என்று சொல்வார்கள். அது கண் என்றும் சொல்வார்கள் அதை. ஆனால் இறைவனாக இருக்கின்ற இந்த இறைவனுக்கு முக்கட்கரும்புக்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தம் தருகவே என்று குமரகுருபரரும் காட்டுகின்றார். ஆனால் அந்த இறைவனுக்கு கரும்பாக இருக்கின்ற இந்த இறைவனுக்கு
சூரியன், சந்திரன், அக்னி என்ற 3 விதமான கண்களை கொண்டு திகழ்கின்றான். அவனுக்கு அடுத்தது அனகனே குமர விநாயக சனக. விநாயகர் முருகப்பெருமானுக்கு தந்தையாக விளங்குகின்றவன். அவன் யார் என்று சொன்னால், அம்பலத்திலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற சந்திரனை, சூரியனை தலையிலே தாங்கி கொண்டிருக்கின்றவன். அவன் நுனைகடல் என் நெஞ்சினுள் இனிதாய் தொண்டனே நுகருமா நுகரே. இறைவனே, உன்னுடைய திருவடியை என்னுடைய நெஞ்சத்திலே பதித்து நான் இதை நுகருமாறு அனுபவிக்கின்றமாறு எனக்கு அனுபவிப்பதற்குரிய தன்மையை கொடு என்று கேட்கின்றார். நாமும் அந்த வழியிலே நின்று அந்த அனுபவிக்கின்ற முறையை, நுகருகின்ற முறையை இறைவனிடமே பெற்று இறைவனை நாம் நுகர வேண்டும் என்று விரும்பி பாடலினுடைய கருத்து சாரமாக இது அமைந்திருக்கிறது என்பதை கூறி நிறைவு செய்கின்றோம்.